இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அது நான் சொல்ல போற விஷயத்துக்கு கை இப்படி தானா வருது அவங்க பேபி. அப்படின்னா சொல்ல போறீங்க? அதத்தான் சொல்ல விட மாட்டேறியே, கேள்வி மேல கேள்வியா கேட்டு இருக்கிற. அது ஒண்ணும் இல்ல, நீங்க சட்டில் கை வைக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் சொல்றீங்களா? ஒரு மாதிரியானா சந்தோஷமா இருக்குதா இல்ல சங்கடமா இருக்குதா அவள் பேபி? கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலங்க. புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்ல வந்தீங்களோ அத சொல்லிடுங்க. வெக்கத்தை பத்தி பேசின உடனே தான் எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி ஞாபகம் வந்துச்சு. அது என்னது? அங்க பாரு. ஏங்க, இந்த கதிர் போட்டோவை தூக்கி மாட்டி வச்சிருக்கீங்களா? ஐயோ அவள் பேபி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் அதை பாரு. நீ அதை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுவ. சந்தோஷப்படுவனா? பாத்துருவேன். போய் பாரு. Children's makes your life important. Wow! ஏங்க, இதோட மீனிங் தெரிஞ்சுதான் நீங்க இதை வாங்குனீங்களா? சூப்பருங்க. குழந்தைங்க தான் நம்ம வாழ்க்கைய அர்த்தமுள்ளதாக்குறாங்க. குழந்தைங்க தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே. நம்ம வாழ்க்கையே குழந்தைங்கனாலதான் முழுமையடையுது. சௌமியா சொன்னது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனி கண்டிப்பா செம்ம ரொமான்ஸ் இருக்கும் போல இதே. ஏங்க, நான் மத்ததெல்லாம் யோசிக்காம விட்டது கூட பரவாயில்லைங்க. ஆனா இந்த மேட்டர் நான் எப்படி யோசிக்காம விட்டேனே எனக்கு தெரியலங்க. எனக்கு இப்ப எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ்ங்க, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் 2 minutesல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? வந்துடுறேன். இன்னும் ரெடி ஆயிட்டு வரேன்னு போறா அவள் பேபி. இவ்வளோ நாளா கனவுலயே பார்த்து இந்த ரொமான்ஸ இப்ப நிஜமாவே பார்க்க போறோம். கலகு சத்யா. எனக்கு ஒரு மகன் போறப்பான், அவன் என்ன போலவே இருப்பான். ஐயோ ஒரே சையருதே. நம்ம கம்பெனிக்கு பண்ண போற புது ப்ராஜெக்ட்கான கான்செப்டே எனக்கு இப்ப கிடைச்சிச்சுங்க. எல்லாம் உங்களால. Children's makes your life important. இந்த கான்செப்ட likewise this project makes your children's life important. இப்படி மாத்துனா இந்த ப்ராஜெக்ட் சும்மா சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. ஆக்சுவலா நான் 1 வீக்கா இப்படி ஒரு கேப்ஷனுக்காக யோசிச்சுட்டே இருந்தேங்க. என் மைண்டுக்கு கிளிக்கே ஆகல. பட் இன்னைக்கு உங்களால கிடைச்சிச்சு. நான் இப்போ செம்ம ஹாப்பியா இருக்கேங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. இப்பவே நான் நம்ம மார்க்கெட்டிங் கிட்ட சொல்லி இந்த கேப்ஷன் யூஸ் பண்ண சொல்ல போறேன். இப்போ நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்க்கு இந்த கேப்ஷன் தான் ஃபுல் லோடிங்ல இருக்க போகுது. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்ப நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பிசினஸ் கால் பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகே, குட் நைட். டேய் கதிரே, 2 பேரும் சேர்ந்து போறீங்க, கிஃப்ட குடுக்குறீங்க, ஆசீர்வாதம் வாங்கி வரீங்க. அப்பாதான் எங்க மேல கோவத்துல இருக்காரே அண்ணி.
எங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகி திட்டிருவாரே. திட்டுட்டோம். யார் திட்டுறா? பெத்த அப்பா தானே திட்டுறாரு. பெத்தவங்க திட்டுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க கூடாது. அவங்கலாம் வாய் வார்த்தையா நம்மள 4 வார்த்தை திட்டினாலும் மனசுக்குள்ள நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. அதனால பெத்தவங்க திட்டினாலும் அது நமக்கு ஆசீர்வாதம் மாதிரிதான். இப்படி பயந்து நல்லா இருக்காம அவங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு கிஃப்ட் போய் குத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கின்னு வாங்க போங்க. போங்க. ம். ம். கொடு. ஹாப்பி ஆனிவர்சரி. ஏய் ஏன் தம்பி, அவ உங்களுக்கு வாழ்த்து தானே சொல்ல வந்தா? அண்ணி, இவ யாரு எங்களை வாழ்த்து சொல்றதுக்கு? வாழ்த்து சொல்றதுக்குலாம் ஒரு தகுதி வேணும். ஆ சரி, நீங்க கோயிலுக்கு போகணும்னு தானே வந்தீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். ம்? இல்ல நாங்க பைக்ல. ம். சரி சரி, அப்ப நீங்க முன்னால போங்க, நாங்க பின்னாடியே வரோம். கிளம்புங்க. ம். என்ன டாட், ஓல்டு மேன் ஓட்டுற மாதிரி ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐ திங்க் உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், யாருக்கு வயசாயிருச்சுன்னு இப்ப பாப்போம்.